43வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். நான் செய்வதை தடுப்பவன் யார்? உங்க வாழ்க்கையிலே அநேக காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். உங்கள் மேல் வைத்த திட்டங்கள் அநேகம். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அநேகம். இன்றைக்கு அநேக மனிதர்கள் உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை தடுக்க நினைக்கலாம், உயர்வை தடுக்க நினைக்கலாம், அல்லது வேலையை தடுக்க நினைக்கலாம், அல்லது உங்களுடைய காரியங்களை தடுக்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தால் அதை எந்த மனுஷனாலும் தடுக்கவும் முடியாது, தடுத்து நிறுத்தவும் முடியாது. கர்த்தரிடத்திலே யாரும் வாக்குவாதம் பண்ண முடியாது, யாரும் அவரிடத்தில் எதிர்த்து நிற்க முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன். அவர் சொன்னதுதான். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வேலையை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு செய்து முடிப்பார். அதை யாராலும் தடுக்கவே முடியாது. என்ன செஞ்சாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. கர்த்தர் சொன்னதுதான். இன்னைக்கு இந்த வார்த்தையின்படியே உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிக்க போகிறார். உங்களுடைய வேலையில, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய பொருளாதாரத்துல, உங்களுக்குண்டான எல்லாவற்றிலும் கர்த்தர் செய்கிறதை ஒருவராலும் தடுக்க முடியாது. உங்களை ஆசீர்வதிக்கணும்னு அவர் சித்தம் வச்சிருந்தா அதை யாராலும் தடுக்க முடியாது. உங்களை பல பேர் மத்தியில உங்களை உயர்த்தணும்னு சித்தம் வச்சிருந்தா அதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இந்த வேலையில உங்களை தான் அமர்த்தணும் அப்படின்னு ஆண்டவர் சித்தம் வச்சிருந்தா அதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. உங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் வச்சிருந்தா அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நிச்சயமாய் உங்களுக்குரியதை உங்களுக்கு தருவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிகள் ஏராளம். அவைகளை கர்த்தர் செய்து முடிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ மனிதர்கள் எதிர்த்து நிற்கலாம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. இடையூறா இருக்கலாம், இடைஞ்சலா இருக்கலாம். ஆண்டவரை தடுக்க நினைக்கும்படி பல சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கலாம். பிரச்சனையை கொடுத்து ஆண்டவரே கொடுக்கிற மனுஷர்கள் அநேகம் உண்டு. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட காரியத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.